ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எஸ்ஏஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணுன்னு பார்க்கலாமா? டேரெக்டாக வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. இப்போது பிறந்த தேதி, டேட்டு, மந்த்து, இயரு இந்த ஒரு ஃபார்மேட்டில் நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். 11 டேட்டு, 02 மந்த்து, 2013 இதில் போட்டிருப்போம். ஸோ உங்களுக்காக இதை ஃபில் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த ஃபார்ம் நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ 2013 ஓட்டு இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. உங்களுக்காக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி காட்டலான்றதுக்காக இந்த ஃபார்ம் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆதார் எண். ஆதார் எண் வந்து விருப்பத் தேர்வு. உங்களோட விருப்பம் இருந்தால் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா அதை விட்டுடலாம். கைபேசி எண், உங்களோட கரண்டில் இருக்க தொலைபேசி எண்ணை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தந்தையின் அல்லது பாதுகாவலரின் பெயர். தந்தையோட பேர் வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தந்தை பாதுகாவலரோட வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையோட எண். இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பில் இல்லைனா உங்கள்கிட்ட ஒரிஜினல் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்க நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கிளியராக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட தாயாரிடோட பெயர், அம்மாவோட பெயர் ஃபில் பண்ணிக்கோங்க. அம்மாவுக்கு ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா அந்த ஓட்டர் ஐடியோட நம்பர் அது வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருப்பின் அப்படின்னு போட்டிருக்காங்க, நமக்கு ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க. இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன ஐஃபன் போட்டுட்டு அந்த இதை வந்து நம்ம விட்டுடலாம். துணைவரின் பெயர், மேரேஜ் ஆனவங்களாக இருந்தால் உங்களோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபோட பேரும் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரும். செகண்ட் அண்ட் தேர்ட் காலம் எப்படி ஃபில் பண்ணான்னு பார்க்கலாமா? அதுக்கு உங்களுக்கு இந்த வெப்சைட் கொடுத்துருக்கோம். இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு 2022 ஓட் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸை நம்ம போய் சர்ச் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு சர்ச் பை இபிஐசி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இபிஐசியில் வந்து உங்களுக்கு ஓட்டர் ஐடியோட டீட்டெயில் தெரியும், அந்த நம்பர் தெரியும் அப்படின்னா இதில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியாதவங்க சர்ச் பை நேம் அதில் போய் சர்ச் பண்ணி உங்களோட பேர், உங்களோட அப்பாவோட நேம் கொடுத்து சர்ச் கொடுங்க. அதில் என்னென்ன டீட்டெயில் இருக்கோ அந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, உங்களோட ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன கொடுத்துட்டு உங்களோட பேர், உங்களோட அப்பாவோட பேர் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா என்னென்ன நேம் இருக்கோ எல்லா நேமும் உங்களுக்கு லைனாக காட்டும். அதில் உங்களோட நேம் என்னவோ அந்த டீட்டெயில் எடுத்து அதில் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2022 ஓட் இல்லை அப்படின்னா நீங்கள் செகண்ட் காலம் ஃபில் பண்ண வேண்டாம். தேர்ட் காலமில் 2022 ஓட்டு இருக்கிற உங்களோட உறவினரோட டீட்டெயிலாக நீங்கள் இதில் ஃபில் பண்ணலாம். செகண்ட் காலம் ஃபில் பண்ணவங்க தேர்ட் காலம் ஃபில் பண்ணக்கூடாது. தேர்ட் காலம் ஃபில் பண்ணவங்க செகண்ட் காலம் ஃபில் பண்ண வேண்டாம். அப்படி எந்த டீட்டெயிலுமே உங்களுக்கு ரிலேட்டிவோட டீட்டெயில் தெரியல அப்படின்னா இந்த பின்னாடி கொடுத்துருக்க ஏதோ ஒரு ஓட்டர் ப்ரூஃபை கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இது நான் ஃபில் பண்ண ஃபார்மு. ஒன்ஸ் இங்கே ஃபார்ம் ஃபில் பண்ணி முடித்ததும் அதில் ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்க ரீசெண்டான உங்களோட ஃபோட்டோ அதில் நீங்கள் ஒட்டிக்கலாம். அடுத்து சைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. சைன் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் ஃபார்ம் வாங்குனீங்களோ அவங்கக்கிட்டே கொடுத்துருலாம். இதை பற்றின ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.